நம்ம அனைவரின் மீது இறைவன் சாந்தி உண்டாகட்டும். இன்றைக்கி மச்சக்கொட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். அது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் புளி எடுத்து ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு தான் புளி எடுத்துருக்கிறேன். அது ஊற போட்டுடலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிறேன், தக்காளி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு 3 உருளைக்கிழங்கு, 4 கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு கடாய் வச்சு 100 மச்சக்கொட்டை அது நல்லா வறுத்து குழம்பு வச்சா தான் மணமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சிவக்கணும். நல்லா அப்போ தான் மணமாக இருக்கும். கொஞ்சம் பொரியணும் பாருங்கள். இப்போ நல்லா கழுகி ஒரு குக்கரில் 1 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் விட்டுடலாம். அதுக்குள்ளே ஒரு மூடி தேங்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. மச்சக்கொட்டை வெந்துருச்சா பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்தாச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சது போட்டுடலாம். ஒரு 3 தக்காளி போட்டுடலாம். 3 தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டரை ஸ்பூனு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு சால்ட்டு, புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையே ஊற்றிக்கலாம். இன்னும் 1 கப்பு தண்ணி கூட ஊற்றி நம்ம ஒரு விசில் விட்டுடலாம். ஒரே விசில் போதும், நல்லா வெந்துடும். நல்லா இலக்கி விட்டு மூடி ஒரு விசில் விட்டுடலாம். ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. இந்த காய் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் ஊற்றிக்கலாம். நமக்கு இந்த டைமில் தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ கட்டி வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் தாளிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம தாளிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். 1 ஸ்பூனு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச ஒரு 7-8 பூண்டு, பொடியாக நறுக்கி வச்ச கொஞ்சம் சின்ன வெங்காயம். இது எல்லாமே நல்லா வதக்கி நல்ல மெரூன் கலர் ஆகணும். இந்த பூண்டு வெங்காயமெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். இந்த பூண்டுக்கு வாயுவும் இருக்காது. சில பேர்த்துக்கு மச்சக்கொட்டை ஆகாது. இந்த பூண்டு போட்டு தாளித்தா எந்த வாயுவும் அண்டாது. பாருங்கள், சூப்பராக தாளிச்சாச்சு. குழம்பு சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அனைவரின் மீது இறைவன் சாந்தி உண்டாகட்டும்.